Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Assalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. Surah Al-Fatir, 6வது வசனம். இன்ன ஷைத்தான லக்கும் அதுவும் ஃபத்தஹிதுஹு அதுவா இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர். இந்த உலகத்துல நம்ம கத்துக்க வேண்டிய கல்வி எத்தனையோ இருக்குது. அதற்காக நம்ம எடுக்கக்கூடிய முயற்சியும் அளவே இல்லைன்னு சொல்லலாம். எந்தெந்த மதமா இருந்தாலும் சரி, எந்த இனமா இருந்தாலும் சரி, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனி கோல் இருக்கு. They have been pouring their heart and souls into reaching their goals for as long as they can remember. அவங்களோட முழு வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோன்னா அதிகபட்ச நேரத்தை தன்னோட இலக்கை எப்படி அடைவது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க முழு நேரத்தையும் ஒப்படைக்கிறாங்க. இப்போ நார்மலா ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிற பையனை எழுப்பி வாட்ஸ் யுவர் ஆம்பிஷன் அப்படின்னு கேட்டா, he could say, I want to become a doctor, I want to become an engineer, I want to become a sportsman, like that. Typically, a majority of people are actively seeking their ways to generate income. உலகத்துல உள்ள அதிகபட்ச மக்கள் பணத்தை சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்துல தான் ஓடிட்டு இருக்காங்க. நான் இந்த உரையில ஆரம்பத்துல ஓதுனேன், இன்ன ஷைத்தான லக்கும் அதுவும் ஃபத்தஹிதுஹு அதுவா. இன்ன நிச்சயமாக ஷைத்தான இப்லீஸ் லக்கும் உங்களுக்கு அதுவும் எதிரி, அதுவும் பகிரங்கமான எதிரி. மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு என்ன இலக்கு வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் நம்முடைய எதிரியான ஷைத்தானுக்கு நம்மை வழிகெடுப்பது என்பதே இலக்கு. உங்க எல்லாத்துக்கும் சிம்பிளா புரியும்படி நான் சொல்றேன். ஒரு கம்பெனில நம்ம வேலைக்கு போறோம். அந்த கம்பெனில நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? நம்மளுடைய சேலரி அடுத்து இன்க்ரிமெண்ட் ஆகணும், நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும். இப்போ அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் நம்ம முன்னேறக்கூடாது, நம்ம ப்ரொமோஷன் அடையக்கூடாது, நமக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகக்கூடாது, அந்த இடத்துக்கு நான் தான் வரணும்னு போட்டி போடுவாங்க. நம்ம வாழ்க்கையில் என்னவோ அவன் தான் மிகப்பெரிய எதிரி அப்படின்னு நினச்சி அவன் கூட நம்மளும் போட்டி போடுவோம். சிலருக்கு வெற்றி கிடைக்கும், சிலருக்கு தோல்வி கிடைக்கும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் என்னைக்காவது நம்ம மரணத்துக்கு பிறகு கிடைக்கக்கூடிய அந்த ப்ரொமோஷனை பற்றி எத்தனை பேர் யோசிச்சு பார்த்துருப்போம்? நாம மறுமையில சொர்க்கம் அப்படிங்கிற ஒரு ப்ரொமோஷன் அடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு நமக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த எதிரி யாரு? அந்த எதிரி நம்மளை எதுக்கு அழிக்கணும்னு நினைக்கிறான்? அவனுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிறத பத்தி யாரு வாழ்க்கையில யோசிச்சிருப்போம் இல்ல படிச்சிருப்போம்? இந்த உலகத்துல நம்ம நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு யார் நினைக்கான்னு நம்மள்கிட்ட கேட்டா, நம்ம பக்கத்து வீட்டுக்காரனை, இல்ல நம்ம குடும்பத்துல உள்ள ஒரு ஆளை, இல்ல நண்பர்கள்ல ஒரு சில பேரை, இல்ல நம்ம வேலை பார்க்கக்கூடிய ஒரு சில இடத்துல ஒரு சில பேரை தான் நம்ம கை காட்டுவோம். ஆனா நம்ம வாழ்க்கையில உருப்படக்கூடாதுன்னு நினைக்கிறதுல ஒரு மாபெரும் சக்தின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது இப்லீஸ் மட்டும்தான். அல்லாஹ் நாடியவர்களை தவிர மற்ற எல்லாருமே இப்லீஸுடைய வலையில மாட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த உலகத்துல இல்ல, அல்லாஹ்வுடைய படைப்புகளிலேயே அதிக பொட்டன்ஷியல், அதிக சக்தி, அதிக அனுபவம் அல்லாஹ் தஆலா யாருக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கான்னு சொன்னா அது வேற யாரும் இல்லை, நம்முடைய எதிரியான இந்த இப்லீஸ் தான்.